வணக்கம். போட்டிகளில் வெல்லக்கூடிய காலம் எது? அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க. எவ்வளவுதான் உயர்ந்த மரங்களா இருந்தாலும் அது பழுக்கணும் என்ற பருவம் வரும் பொழுதுதானே பழுக்குது. அதை போல நாம் எவ்வளவுதான் முயன்று கொண்டே இருந்தாலும், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும், அந்த போட்டிகளில் வெல்லக்கூடிய காலம் எது என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு வசதியாக இருக்கும் அல்லவா? அதற்குத்தான் இந்த பதிவு. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்று இருக்கிறது. செயல்களில் வீரத்தை குறிக்கக்கூடியதும், நம்மளுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவதை குறிக்கக்கூடியதும் மான இடம் அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்ன பாவம் என்று இருக்கும், லானா என்று போட்டிருக்கும். அதையும் சேர்த்து 1 என்று எண்ணிக்கொண்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 2, 3 என்று வரும்பொழுது 3வது கட்டம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் வலுவாக இருக்கிறதா, நடக்கக்கூடிய தசா புத்திகள் வலுவாக இருக்கிறதா என்பதை பொறுத்துதான் அந்த வெற்றி வாகை சூடக்கூடிய காலம் அமையும். இப்ப அதற்குரிய காலம் எது என்பதை நான் குறிப்பால உங்களுக்கு சொல்றேன், கவனிச்சு வச்சுக்கிடுங்க. நீங்க சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருந்தா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தா உங்களுக்கு சூரிய திசையில உங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சு அப்படியே சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, வியாழ திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை என்று அப்படியே வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருந்தா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சந்திர திசை தான் ஆரம்ப கட்ட திசையா இருக்கும். அப்படியே மற்ற திசைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை. சரி, ரைட். இப்படி நடந்து வரக்கூடிய தசா புத்திகளில் உங்களுக்கு லக்ன பாவத்திற்கு 3ஆம் இடத்துக்குரியவனுடைய திசை நடந்து கொண்டிருந்தாலோ, லக்ன பாவத்திற்கு 5ஆம் இடத்துக்குரியவனுடைய திசை நடந்து கொண்டிருந்தாலோ, 3, 5 நன்றாக கவனித்துக் கொண்டே வாருங்கள். லக்ன பாவத்திற்கு 7ஆம் இடத்துக்குரிய திசை நடந்து கொண்டிருந்தாலோ, லக்ன பாவத்திற்கு 9ஆம் இடத்துக்குரிய திசை நடந்து கொண்டிருந்தாலோ, லக்ன பாவத்திற்கு 11ஆம் இடத்துக்குரிய திசை நடந்து கொண்டிருந்தாலோ, உங்களுக்கு நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி வாகை சூடலாம். அப்படிங்கிறதுதான் கணக்கு. உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் 6ஆம் இடத்துக்குரியனுடைய தசையோ 8ஆம் இடத்துக்குரிய தசையோ நடந்து கொண்டிருந்தால் வெற்றி தாமதிக்கப்படும். அந்த காலகட்டங்களை தாண்டித்தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். 6ஆம் இடத்துக்குரிய திசை எத்தனை வருடம் நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை வருடம் கடந்துதான் உங்களுக்கு வெற்றி வாகை கிடைக்கும். அப்ப அந்த பருவத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி 8ஆம் பாவத்திற்குரிய திசை நடந்து கொண்டிருந்தால் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அது முடிந்தபின் முயற்சித்தால் வலுவாக இருக்கும். இப்பொழுது வெற்றி வாகை சூடக்கூடிய காலம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துக்குரிய திசை. 3ஆம் இடத்துக்குரிய திசை தைரிய வீரிய விஜயஸ்தானாதிபதியுடைய திசையாக இருக்கிறதுனால
அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து 5ஆம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரிய திசைன்னு சொல்லியிருக்கேன். அது 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவமா இருக்கிறதுனால அதுவும் வெற்றியை கொடுக்கும். லக்ன பாவத்திற்கு 7ஆம் இடத்துக்குரிய திசைன்னு சொல்லியிருக்கேன். அது 3ஆம் இடத்திற்கு 5ஆம் பாவமா இருக்கிறதுனால அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். லக்ன பாவத்திற்கு 9ஆம் இடத்துக்குரிய திசைன்னு சொல்லியிருக்கேன். அது 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமா இருக்கிறதுனால அதுவும் தைரிய வீரிய விஜயத்தை கொடுக்கும். அப்படியே பார்த்து கொண்டே வாங்க. அடுத்து லக்ன பாவத்திற்கு 11ஆம் இடத்துக்குரியவனுடைய இடம், அது 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாக வருவதனால அதுவும் வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி பருவம் அறிந்து பயிர் செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இதை நீங்க என்ன செய்யணும்னா, முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டங்கள் வரும் பொழுது அதை ஒரேடியாக சிக்கன பிடித்து கோல் அடித்து விட வேண்டும். அதுக்காக இதை சொல்லுது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்துன்னு சொல்லி வள்ளுவர் தான் சொல்றாரு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து, டைம் சரியில்லாத நேரங்கள்ல அமைதியா இருக்கணும். கொக்கு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமா கொக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த எடுத்து, சரியான இடம் வரும் பொழுது, இந்த காலகட்டங்கள் வரும் பொழுது, நான் சொன்ன மேற்குறிப்பிட்ட தசா புத்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த இதுதான் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்குரிய காலம். இதை கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்துதான் முயற்சி செஞ்சு பார்த்து கரெக்டா வெற்றி அடையணும். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுவோம் தான் வள்ளுவர் சொல்றாரு. நமக்கு ஏற்ற காலம் எது என்பதை கண்டுபிடித்து அந்த காலத்துல போய் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி அடையும். அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. சரியா? இதை பயன்படுத்தி நீங்களாவே இப்பெல்லாம் நிறைய சாப்ட்வேர் வந்துடுச்சு. உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் இது எல்லாம் அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபூர்த்திகள் நடக்குங்கிற அந்த அட்டவணையே வந்துடும். அப்போ அந்த உங்களுக்கு நான் சொன்ன திசைகள் நடந்து கொண்டிருக்குமானால் வெற்றி நிச்சயம் என்பதை நீங்களே எளிதில் கண்டுகொள்ளலாம். அல்லது ஏதேனும் ஒரு ஜோதிடரிடம் தெரிந்து கொள்ளலாம். பருவமறிந்து பயிர் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.